அண்ணே வண்டி ஓட்டவே வெறுப்பா இருக்குண்ணே, கட்ட கட்டன்னு ஒரே சவுண்டுண்ணே. நிப்பாட்டுங்க, என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க சொல்லுவோம். அண்ணே கம்ப்ளைண்ட் என்னன்னு நானே சொல்றேன். சைலன்சருக்குள்ள இருந்து தானே கட கடன்னு சவுண்ட் வருது. அது எப்படி நீங்களாவே சொல்றீங்க? அந்த கொடுமையனே கேக்குறேன். என் தங்கச்சிமே மாமா ஒரு ஐஸ் வாங்கி கொடுன்னு கேட்டேனே, அதெல்லாம் கெடுதிடா சாப்பிடக்கூடாது நானும் சொன்னேனே. சின்ன பையவுல சரி சரின்னு கேட்டுக்கு வந்தவன் என்ன நினைச்சேன் சைலன்சருக்குள்ள ஒரு கல்லு தூக்கி போட்டானே, அதுல இருந்து வண்டியை ஓட்டினாவே ஒரே இறைச்சலா இருக்குண்ணே. சைலன்சருக்குள்ள கல்லு போட்டதை விளாட்டுத்தனமால சொல்றீங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா எடுக்கிறது சாமானியப்பட்ட வேலை இல்ல. என்னண்ணே இப்படி சொல்ற? சைலன்சரை கழட்டி தலையில பிடிச்சா வந்துரும்ல நான் நினைச்சேன். எப்படி சைலன்சரை கழட்டிட்டு தலையில ஆட்டினா மட்டும் கல் வந்துருமா? இல்லண்ணே. இல்லன்னா இப்படி வந்துருங்கிறியா? வராதுண்ணே. ஆனா கொடுத்த வேலையை பாரு. இல்லன்னா சைலன்சர்னா என்ன, ஏன் கல் வராதுங்கிறத சொல்றேன், தெளிவா கேட்டுக்க. பொதுவாகவே ஒரு சைலன்சரோட வேலை என்னன்னா இன்ஜின்ல இருந்து வெளியில வரக்கூடிய அதிகப்படியான பொல்யூஷனையும் அதிகப்படியான சத்தத்தையும் குறைக்கிறது தான். அதிகப்படியான பொல்யூஷனை கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற டிவைஸ் வச்சு குறைச்சிருவாங்க. இதே அதிகப்படியான சத்தத்தை வந்து உள்ளுக்குள்ள வந்து டியூபை வளைச்சு கொண்டு வந்து வெளியில விடுவாங்க. இதனால இதுக்குள்ள வரக்கூடிய அதிகப்படியான சத்தம் மோதி 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 வெளியில வரும்பொழுது ஃபில்டர் ஆகி சவுண்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகி வரும். இப்ப அதுக்குள்ள கொண்டு போய் ஒரு கல்லை போடும்போது என்ன தெரியுமா ஆகும்? அந்த கல் நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாலாம் உள்ளுக்குள்ள போகாது. அது உள்ளுக்குள்ள வளைஞ்சு ஏதாச்சும் ஒரு இடுக்குல போய் மாட்டிக்கிறோம். நீங்க என்னதான் அந்த சைலன்சரை கலட்டி தலையில குலுக்குனாலும் அந்த உள்ளுக்குள்ள உள்ள கல் வெளியில வரவே வராது. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கல் வெளியில வரணும் அப்படின்னா ஒன்னு சைலன்சரை கட் பண்ணி வெளியில எடுக்கணும், மறுபடியும் ரீவெல்டிங் பண்ணணும். இல்ல அது அசிங்கமா இருக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா புது சைலன்சர் தான் வாங்கி போடணும். அட அண்ணன் என்னடா சொல்ல வர? உனக்கு சொல்றது புரியுதா புரியலையா? நீங்க சொல்றது கரெக்ட் தானே, புரியுதுண்ணே. இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? விடுங்கண்ணே, அவரே ஏதோ சொல்ல வர்றாருலண்ணே, கேட்போம்ண்ணே. நான் ஒன்றும் சொல்லலையே, சார் சொல்லட்டும், நம்ம கேட்போம். நீ சொல்லுப்பா. தள்ளிக்கோண்ணே. ஆனா நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தானே. ஆனா நம்ம இந்த மாதிரி டயரை வச்சு பம்ப் பண்ணி சைலன்சர் அடிக்கும் போது உள்ள இருக்க கல் வெளியில வரதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. சூப்பரா தம்பி. அண்ணா ஒரு டென்ஷன்ல ஏதோ கொஞ்சம் காமா பேசிட்டேன். இன்னைக்கு இந்த விஷயத்த ஓன்றது நான் கத்துக்கிட்டேன்டா. சூப்பரா. யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போ வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடும்.